மாம்பழத்தோட விலையும் அதிகம். அப்புறம் நீங்க கிழிஞ்ச நோட்டை வேற கொடுக்குறீங்க. இப்போ நீங்க பயப்பட வேண்டாம். ஏன்னா எல்லா பேங்க்லயும் கிழிஞ்ச நோட்டை எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியும். ஆர்பிஐ சொல்லுது, ஸ்மார்ட்டா இருங்க, கூலா இருங்க. என்னங்க ஆச்சு? உங்க ஸ்கூட்டர்ல பெட்ரோல் காலி ஆயிடுச்சா என்ன? அது வேற ஒண்ணு இல்ல அண்ணாச்சி. நம்ம பத்துலோட மாமா தான் இந்த ஸ்கூட்டரை ஓட்டிக்கங்கன்னு எங்க கிட்ட கொடுத்தாரு. ஹெல்மெட் இல்லாம ஓட்டுறது சட்டவிரோதம் இல்லையா? அது மட்டும் இல்லாம ஹெல்மெட் இல்லாம ஓட்டினா உயிருக்கு ஆபத்து. அதனால ஹெல்மெட் இல்லாம ஓட்டக்கூடாதுன்னு தள்ளிக்கிட்டே வரோம். அதனால ஹெல்மெட் விக்கிற கடைங்கள நாங்க தேடிக்கிட்டு இருக்கோம். அப்படி இங்க எதுவும் கடைகள்லாம் கிடையாதா? ஆஹா, இவனுங்க ஹெல்மெட்டை தேடி சுத்திக்கிட்டு இருக்கானுங்களா? நம்ம கிட்ட இருக்கிற இதை ஹெல்மெட்னு இவனுங்க கிட்ட ஏமாத்தி வித்துட்டா நமக்கு லாபமோ லாபம். அட தலைவரே, இதுக்காக எதுக்கு நீங்க கடையெல்லாம் தேடிக்கிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்கண்ணே, என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, என்கிட்ட ஒரு இந்தியன் ஹெல்மெட் இருக்கு, அதை கொடுக்கறேன் உங்களுக்கு. அந்த ஹெல்மெட்டை பெரிய பெரிய ராஜாக்கள் எல்லாம் போட்டிருக்காங்க. இதெல்லாம் ராஜாக்களோட கிரீடமாச்சே, இதெல்லாம் நாங்க கேட்கவே இல்லையே. அட இதுதாங்க இந்தியன் ஹெல்மெட். என்ன வாங்கிக்கோங்க. இத மட்டும் போட்டுக்கிட்டீங்கன்னா ஒட்டுமொத்த ஊரையும் ராஜா மாதிரி சுத்தி வரலாம். பிரமாதமா இருக்கு. அப்புறம் ஏன் யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? வாங்கிட்டு போங்க, ஜாலியா ஊரை சுத்துங்க. இது நான் உங்களுக்கு கம்மியான விலையில தரேன். ரொம்ப கம்மியான விலையிலையா? அப்படின்னா என்ன விலை? எவ்வளவு கொடுக்க முடியுமா கொடுங்க. இந்தாங்க, இந்த பணத்தை வாங்கிக்கங்க. இந்தாங்க. எப்படியோ இந்த பழைய பொருளை இன்னைக்காவது வித்து தொலைச்சமே. என்ன இத தலையில வச்சது ஷாக்கா அடிக்குது? அடே மொட்டை மந்திரி, நான் சொல்வதை கேட்டு நீ நடக்க வேண்டும், இல்லையே உன் கதி அவ்வளவுதான். வளவளவென்று பேசாமல் வண்டியை எடு, இல்லனா கட்டெருமை எடுத்து காதில் போட்டு விடுவேன். மோட்டோ என்ன கூறினாய்? மோட்டோ என்றா? என்ன தைரியம் இருந்தால் ஒரு மகாராஜாவை பார்த்து மோட்டோ என்று கூறியிருப்பாய். உன்னை நான் சிரச்சேதம் செய்து இருப்பேன். ஆனால் நீ மந்திரியாகி விட்டதால் உன்னை மன்னித்து விடுகிறேன். சரி மகாராஜா, வந்து வண்டியை எடுங்கள். நான் ரதத்தை செலுத்த நீ அமர்ந்து வருவதா? நான் மன்னன், நீதான் எனக்காக இந்த ரதத்தை செலுத்த வேண்டும், புரிகிறதா? சீக்கிரம் ரதத்தை செலுத்து. அப்படி என்றால் ஹெல்மெட்டை என்னிடம் தாருங்கள். என் மகுடத்தை பறிக்க நினைத்த உன்னை நான் மன்னிக்கவே மாட்டேன். உனக்கு மரண தண்டனை தான். மந்திரி, என்னை விட்டு போகாதே. ஏதோ கோபத்தில் உளறிவிட்டேன். என்னை மன்னித்து விடு. நிறுத்துங்களேண்டா. தலை மிக்ஸி மாதிரி சுத்துதே. அடா, இந்த தொப்பத்தடி எனக்கு என்னாச்சு? ராஜா மாதிரி ஓவரா பண்ணிக்கிறேன். எதுக்கு எடுத்தாலும் பொசுக்கு பொசுக்குன்னு கன்னத்திலேயே கையை நீட்டுறான். இவ்வளவு சக்தி அவனுக்கு எங்க இருந்து கிடைச்சது? இதெல்லாம் ரொம்ப ஓவர்ரா. அப்ப அடிச்சது இப்ப வரைக்கும் சுத்துது. என்ன தைரியம் இருந்தால் எனக்கு முன்னே இங்கே வந்திருப்பாய். சரி, இனிமே அந்த தப்ப செய்ய மாட்டார் ராஜா. சரி, சீக்கிரம் வா. நமக்கு அரசாங்க அலுவலர்கள் நிறைய இருக்கிறது. உடனே அதை பார்ப்போம். என்ன அண்ணாத்த, சமோசா ரெடி ஆச்சா இல்லையா? என்ன ராஜா வேஷம் போட்டு வந்திருக்கீங்க? நாடகம் போட போறீங்களா? சமோசா எல்லாம் இருக்கட்டும், முதல்ல பழைய பாக்கியா கொடுங்கப்பா. மந்திரி, என்ன நடக்கிறது இங்கே? பிரஜைகளிடம் கையேந்தி சமோசா கேட்கிறாயே, வெட்கமாக இல்லை உனக்கு? என் மந்திரி தான் மதியில்லாமல் கேட்டான் என்றால் அவனுக்கு நீ சமோசா தர மறுக்கிறாயே. உன்னை கழுவில் ஏற்றி மரண தண்டனை நிறைவேற்றுகிறேன். அட பத்லு, இந்த மோட்டோக்கு என்ன பைத்தியம் பிடிச்சுக்கிச்சா இப்படி வளர்றான்? ஐயோ, அதுதான் எனக்கும் புரியல. விட்டு விட்டு பைத்திய மாதிரியே நடந்துக்கிறான். நீ தயவு செஞ்சு கொஞ்ச நேரம் அவனை வச்சு சமாளி. நான் உடனே டாக்டருக்கு போன் பண்ணிட்டு வந்துடுறேன். நீங்கள் ஒன்று செய்யுங்கள். இப்பொழுதே சுட சுட அவருக்கு ஜிலேபியும் சமோசாவும் தாருங்கள். நான் போய் பொற்காசுகளை அள்ளி கொண்டு ஓடி வந்து விடுகிறேன். ஆகட்டும் மந்திரியாரு. இரண்டு மட்டும் கொண்டு வந்து கொடுக்கிறாய். என்னை அவமானப்படுத்தி விட்டாய். இதற்கெல்லாம் காசு உன்ன அப்பாவா கொடுப்பார்? நான் யார் தெரியுமா? நான் இந்த நாட்டின் மன்னன். என்னை எதிர்த்து பேசிய உன்னுடைய நாவை துண்டிக்குமாறு காவலர்களுக்கு கட்டளையிடுகிறேன். நானும் பல நாட்களாக உன் அட்டகாசத்தை பொறுத்து கொண்டிருந்தேன். கொய்யால இனிமேல என்னால பொறுக்க முடியாது. ஒண்ணு இவனுக்கு நேரம் சரியில்லை. மன்னனையே எதிர்க்க துணிந்து விட்டாய். நீ எதிரி நாட்டு உளவாளிதான் என்பதை நான் கண்டுபிடித்து விட்டேன். இன்னைக்கு நான் ப்ரூஸ்லி மாதிரி அடிச்சு தோவச்சு காயப்படலாம். என் பேரை மாத்தி வச்சு கூப்பிடுறான்.
ட்ரௌசர் கிழிஞ்சிருச்சு. என்ன பெரிய போர் தொடங்கி விட்டது. என்னென்ன நடந்ததீங்க? எதுக்காக கடை விட்டு இங்க வந்து நிக்கிறீங்க? சீக்கிரம் எழுந்துருங்க. ஆஹா, என்னது இது? பழையபடி சட்டை எடுத்து கவுத்துக்கிட்டான். மன்னரிடமே மல்லுக்கு நிற்கும் உன்னை வதம் செய்தால் தான் என் ஆத்திரம் அடங்கும். உன்னை மந்திரி கொண்டு வா அந்த வாளை. மோட்டு இந்த கிரீடத்தை எடுத்து மாட்டினதுக்கு அப்புறம் தான் முரட்டுத்தனமா நடந்துக்கிறாரு. இந்த கிரீடத்துல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. அது என்னன்னு கண்டுபிடிச்சாகணும். எங்க மகாராஜாவை எதுவும் செய்து விடாதீர்கள். மோட்டுவை எங்கடா தூக்கிட்டு போறீங்க? மன்னனை சிறையில் அடைத்த மடையர்களே, உங்களுக்கு என்ன தைரியம் இருக்கும்? உடனே உன் மந்திரிக்கு போன போட்டு எங்களுக்கு 20 லட்சம் ரூபாயை கொண்டு வந்து கொடுக்க சொல்லு. இல்லனா நான் இப்பவே உன்னை க்ளோஸ் பண்ணிடுவேன். இந்த சிறைச்சாலையில் என்ன செய்யும்? எப்பா மோட்டு 20 லட்சம் ஜாஸ்தின்னா ஒரு 15 லட்சம் கொடுக்க சொல்ல. நீங்கள் நினைப்பது போல் நான் சாதாரண மோட்டு அல்ல. மோட்டேஸ்வர மகாராஜா, இந்த நாட்டின் மன்னன். எல்லோரும் எனக்கு அடிமையாக இருந்து நான் சொல்லும் வேலைகளை செய்ய வேண்டும். மகாராஜாவா, என்ன நடக்குதுங்க? சரிங்க, நாங்க என்ன செய்யணும்னு நீங்களே இப்ப சொல்லுங்க. உனக்கு வேண்டுமானால் 20 கோடி கேள். என்னப்பா சொன்ன? 20 கோடியா? அப்பா அதுக்கு எத்தனை செய்யறோம்னு தெரியுமா உனக்கு? எழுந்துரு. இங்க பாருங்க, நமக்கு சைபர் முக்கியம் இல்ல, பணம் தான் முக்கியம். மகாராஜா, நீங்க உடனே உங்க மந்திரிக்கு போன் பண்ணி எங்களுக்கு 20 கோடி ரூபாயை கொண்டு வந்து கொடுக்க சொல்லுங்க. நான் மகாராஜா. நான் யாருக்கும் போன் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. வேண்டுமென்றால் என் மந்திரிக்கு போன் செய்து 20 கோடி கொண்டு வரும்படி சொல்லுங்கள். அப்படியே எனக்கு உணவுக்கும் ஏற்பாடு செய்யுங்கள். மகாராஜாவிற்கு பசிக்கிறது. சீக்கிரம் ஏற்பாடு செய்யுங்கள். அப்படியே ஆகட்டும் மகாராஜா, இதோ செய்து விடுகிறேன். நம்பர் 1, நீ போய் அந்த 10 ரூபா கூட்டிட்டு வா. நம்பர் 2, நீ போய் மகாராஜாக்கு தேவையான உணவை எடுத்துட்டு வா. என்னடா நடக்குது இங்க? இந்த சாப்பாட்டு நாம இப்படி தின்னு நம்ம பாக்கெட்ல இருக்கிற பைசாவை எல்லாம் கரைச்சிடுவோம் போல இருக்க. நம்ம கிட்ட காசு இல்லன்னா நம்ம சாப்பாட்டுல மண்ணு விழுந்துடும். அடே மடையர்களே, பணத்துக்காக என்ன லாபம் பண்ண வேண்டியிருக்கு. சொல்லுங்க மகாராஜா. என் வயிற்றுக்கு உணவளித்தீர்கள், மிக்க சந்தோஷம். என் மந்திரி எங்கே? இந்த வந்து நேர்பாரு மகாராஜா. அரசே, இதோ வந்துட்டேன். 20 கோடி 20 கோடி வாரா கொண்டு வந்தியா? எங்கள் நாட்டு மகாராஜா வாழ்க. மகாராஜா, நீங்க கஜானாவுல இருந்து தங்க காசு அள்ளிட்டு வர சொன்னீங்க இல்ல? நான் ஒத்தால தனியா நின்னு இந்த பெட்டி பூரா தங்க காசுகளை கொட்டி வண்டியில ஏத்தி கொண்டு வந்திருக்கேன் மகாராஜா. அதனால என் கையெல்லாம் செவந்து போய் நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். அப்படி போடு. வண்டி பூரா 20 கோடி ரூபாய் பணம் இருக்குலே. ஆகா, சாஞ்சிட்டானே. இவனை முதல்ல எழுப்பி விடுங்க. எந்தில அதோ வண்டியில இருக்கிற பெட்டி நிறைய பொற்காசுகள் இருக்கு. என் பேரு இன்ஸ்பெக்டர் சிங்கம். இந்த சிங்கத்துக்கிட்ட இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. அதாவது இம்பாசிபிள். ஐயா, எங்க கிட்ட நீங்க நினைக்கிற மாதிரி பொற்காசுகள் எல்லாம் இல்ல. அந்த கிரீடம் மட்டும் தான் தங்கத்துல இருக்கு. முடிஞ்சா பிக்கப் பண்ணிட்டு போயிருங்க. ஆமா, இது
என்ன நடக்கிறது இங்கே? நான் தான் ஜான், அவன் டான். இன்னும் ஏன் நிற்கிறீர்கள்? உடனே செல்லுங்கள், சென்று ஊரையே சூறையாடி விட்டு வாருங்கள். தங்கம் வேண்டும், வைரம் வேண்டும், வைடூரியம் வேண்டும், எனது கஜானாவை நிரப்ப வேண்டும். அதன் பிறகு இந்த மோட்டுவை நாம் முடித்து விட வேண்டும். லுக்கு விடுகிறாயா? என்ன இவன் தொப்பைய வெட்டட்டுமா இல்ல இவன் தலைய வெட்டட்டுமா சொல்லுங்கனே. இவனுக்கு கழுத்தில் இருந்தே தொப்பை தான் இருக்கிறது, அதனால் மொத்தமாக வெட்டி விட வேண்டியதுதான். இப்ப இது எனக்குதான் எனக்குதான். என் பேர் இன்ஸ்பெக்டர் சிங்கம், அதாவது பாண்டிய நாட்டோட அரசர். நான் தான் ராஜா சிங்கம், அதோட ராஜராஜ சோழன், ராஜா தேசிங்கு ராஜா, ராஜா விஜயராஜா, இன்ஸ்பெக்டர் சிங்கம். போதும் நிறுத்து, நீ சும்மாவே யூட்டன் எல்லாம் போடுவேன். இப்ப ரவுண்டா நான் கிடைச்சிருக்கு, ரவுண்டு கட்டி அடிக்கிறியா? என்ன பேசிட்டு இருக்கீங்க? மகாராஜா சிங்கம் வாழ்க, ராஜாதி ராஜா ராஜ குலோத்துங்க மகாராஜா வாழ்க. மகாராஜா, நமது நாட்டிற்கு அனுமதியின்றி 2 கைவர்கள் நுழைந்துள்ளார்கள். அவர்களை கண்டுபிடித்து அவர்களது கதையை முடிக்க வேண்டும். நிச்சயமா விடவே கூடாது. நம்ம நாட்டுல எந்த குற்றவாளிகளும் இருக்கவே கூடாது. அதை நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன். கூறுங்கள் மந்திரியாரே. மகாராஜா, அவர்களை நான் கண்டுபிடித்து விட்டேன். அவர்கள் இவர்கள் தான். மோட்டுவோ அப்புறம் பத்துலுவோ. அவர்களை கொன்றுவிடு, விடவே கூடாது. இந்த டான் யாருக்குமே கருணை காட்ட மாட்டா. என்ன மாட்டி விட்டதுக்கெல்லாம் உங்களுக்கு இதுதான் தண்டனை. அவர்களை விடாதே, தீர்த்து கட்டு, விடாத. யாரது யாரது? எவனோ கத்துறா, உனக்கு என்ன? நீ படுத்து தூங்கண்டா. நல்ல கனவோடு படுத்துக்கிட்டு இருந்தேன். எதுக்காக அந்த குழந்தை அழுது? அடே, பக்கத்து வீட்டு பாக்ஸரோட குழந்தை அழுவுதுடா. இத பத்தி நம்ம ஏதாவது சொன்னோம்னா அப்புறம் அவன் நம்மள வந்து பஞ்சா பறக்க விட்டுருவான்டா. சத்தம் போடாத. நிம்மதியா இருக்க முடியல. அவங்களாலேயே அந்த குழந்தையை கட்டுப்படுத்த முடியாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்கடா. இந்த குழந்தையோட அழுக சத்தம் என்ன டார்ச்சர் பண்ணுது. அடே, விட்டு தள்ளுறா, காதுல பஞ்சை வச்சுட்டு கம்முன்னு தூங்குடா. இப்படியே பேசிக்கிட்டு இருந்தனா விடிய விடிய தூங்காம படுத்துக்கிட்டு இருக்க வேண்டியதுதான்டா. யாரது இந்த நேரத்துல தொந்தரவு பண்றது? ஹலோ, சாரி, நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? இல்ல இல்ல, அப்படிலாம் ஒண்ணு கிடையாது. நீங்க எங்க வீட்டுக்கு வர்றதுக்கு நாங்க புண்ணியம் பண்ணி இருக்கணும். பட்லு பட்லு, யார் வந்திருக்காங்கன்னு பாரு. யாரு? சார் நீங்களா? வாங்க சார், உள்ள வாங்க வாங்க வாங்க. மோட்டு பத்லு, நீங்க எனக்கு ஒரு உதவி செய்வீங்களா? என்ன செய்யணும்? ஹலோ பேபி, எப்படி இருக்க? என்னோட மனைவி ஒரு வேலையா வெளியே போயிருக்கா. இப்ப நானும் கொஞ்சம் வெளியே போகணும். அதனால என்னோட பையனை நீங்க கொஞ்ச நேரம் பாத்துக்கோங்க. கண்டிப்பா கண்டிப்பா, இதுக்கு நாங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். என்ன மோட்டோ? அதெல்லாம் முடியாது, எங்களால எந்த உதவியும் பண்ண முடியாது. என்ன சொன்ன? சரி, இப்ப என்ன சொல்ற? சரிங்க சரிங்க, உங்களுக்கு உதவி செய்ய தானே இந்த பிறவியை நாங்க எடுத்திருக்கோம். நீங்க தைரியமா போயிட்டு வாங்க, இந்த உதவியை நாங்க செய்யறோம். பாக்ஸரோட பையன்ல அதான் பாக்ஸிங் பண்றான். நல்லா பாத்துக்கங்க. இப்ப இவர் என்ன பண்றது? இந்த குட்டி பாக்ஸருக்கு நம்ம சாப்பிட என்ன கொடுக்கறது மோட்டோ? அத பத்திலாம் எனக்கு தெரியாதே. சாப்பாட்டு நேரம் வந்துருச்சு, அதுக்காக தான் அந்த குழந்தை அழுதுன்னு நினைக்கிறேன். சாப்பாடு கொடுத்தா அழுகைய நிப்பாட்டிடும். என்ன கொடுக்கலாம்? உனக்கு 24 மணி நேரமா சாப்பாட்டை பத்தி மட்டும் தான் சிந்தனை இருக்குமா? வேற எதுவுமே தெரியாதா? அவனை எப்படி விளையாட வைக்கிறதுன்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். விளையாட்டு தானே, என்ன பார்த்தாலே குழந்தைகளுக்கு பிடிக்கும். என்ன டால் மாதிரி நடிச்சுப்பாங்க. எங்க பப்புளு குட்டி எங்க போன? பையா எங்க? ஓஹோ, கண்ணாமூச்சி விளையாடுறா, ஒளிஞ்சிருந்து விளையாடுறா. இப்ப பிடிக்கிற பாரு அவனை. உட்டு குட்டி செவந்துருச்சு. ஐடியா. குட்டி பையா, இதோ அங்கிள் வரேன், ரெடியா இரு.
எங்கடா போன தம்பி குட்டி செல்ல குட்டி எங்கடா போன தம்பி எங்க முரட்டு பைய அடிச்சு என் கைய சிப்ஸ் மாதிரி ஆக்கிட்டான். அது குழந்தை கிடையாதுடா, கோட்டான். அதை எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும். தூக்கு கட்டல. தூக்கு. இந்த பக்கம். ஐடியா. சீக்கிரம் ஏதாவது யோசி, இல்லனா அவங்க அப்பா வந்து யூட்டன் அடிப்பான். குழந்தையோட அழுகையை நிப்பாட்டுறதுக்கு ஏதாவது யோசி. ஐடியா. டாக்டரை போய் நம்ம சந்திக்கலாம். சாக்லேட் சாப்பிடுறேடா கண்ணு. நண்பா மோட்டு, இந்த குழந்தை யாரோடது? அம்மா, என்ன சுட்டி குழந்தையா இருக்கு, மூக்க உடைச்சிருச்சு. இது ட்ரைலர் தான் சார். என்னோட இத்தனை வருஷ சர்வீஸ்ல இப்படி ஒரு பாக்ஸர் பாப்பாவை பார்த்ததே இல்ல. நிச்சயமா இதே ஒரு பாக்ஸருக்கு பிறந்ததா தான் இருக்கும். ஆமா, அவங்க அப்பா இந்த ஊர்லயே பெரிய பாக்ஸர். அவனுக்கு பிறந்தது எப்படி இருக்கும்? டாக்டர் சார், வீட்டுக்குள்ள வச்சு இந்த குட்டி பையில சமாளிக்க முடியல, அதனால தான் வெளியில ஜாலியா கூட்டிட்டு வந்தோம் சார். நீ வேறப்பா, கவலைப்படாத, இந்த குழந்தைய ஜாலியா பாத்துக்கலாம். இந்த குழந்தைய யார் மெயின்டைன் பண்றது? இவன் ரொம்ப சுட்டித்தனம் பண்ணுவான். நண்பர்களே, இது ரிமோட்ல இயங்குற ஒரு ட்ராலி. ரிமோட்டை நீங்க தட்டினீங்கன்னா ட்ராலி போகும் அல்லது உங்ககிட்ட வரும். இதை விட வேற என்ன வேணும் உங்களுக்கு, சொல்லுங்க. ஆஹா, உங்க மண்டையில ஏன் முடியே இல்லன்னு இப்பதான் தெரியுது. அட, இது என்னப்பா இது? இந்த குழந்தை தனியாவே ட்ராலி ஓட்டுறேன்னு சொல்றானே. தரையிலே எட்டு போடுவான். இப்ப வண்டி கிடைச்சிக்கிச்சு, சும்மாவா விடுவான்? சீக்கிரம் புடிங்க பாவன. இருங்க, அவசரப்படாதீங்க. பொறுமையா மெதுவா. 1 2 போயிட்டானா? வாங்க சார், இதோட அவனை துரத்துறது தான் நம்மளோட பிரதான வேலை. டேய், என்னது நடு ரோட்ல சின்ன குழந்தை? அந்த குழந்தைய எப்படியாவது காப்பாத்துங்க அந்த குழந்தைய. டயர் கடியில பாருங்க சார். மூட்டு அங்க பாரு. இல்லையா? நீங்க ரெண்டு பேரும் அடியிலேயே பாருங்க, நாங்க ரெண்டு பேரும் மேல எல்லா இடத்துலயும் பாக்குறோம். சீக்கிரம் ஏறப்பா. காணமே. வண்டி அடியா. இறங்குங்க. இறங்கலையா? பப்ளு, எங்க போனானே தெரியலையே. இவன் எல்லாமே வீட்டுக்கு போனா நம்ம நிலைமை என்ன ஆகும்? குழந்தை இல்லாம நம்ம வீட்டுக்கு போக முடியாது. அப்படி போனா அவங்க அப்பா நம்மள ஊம குத்தா குத்திடுவானே. குட்டி பையா, நீ எங்கடா இருக்க கண்ணு குட்டி? குழந்தை இங்கதான் இருக்கான். நல்ல வேளை, கடவுள் கண்ணை திறந்துட்டாரு. ரொம்ப பேசாத மோட்டு, அவனை நைஸா பேசி சைஸா அமுக்கணும். ரொம்ப கண்ணிங்கா சிரிக்கிறான். எங்க போனானே தெரியலையே. குட்டி பையா, பப்ளு, நம்மள இப்படி வெயில்ல காய விட்டானே. மோட்டு, எங்க பார்த்தாலும் உன் மண்டை தான் தெரியுது, அவனை காணமே. எப்படியாவது அவனை கண்டுபிடிக்கலனா ஓ மண்டை வீங்கிடும். நமக்குள்ள இப்படி பேசிக்கிட்டு இருக்க டைம் இல்ல. அவன் எங்க இருக்கான்னு தேடி ஆகணும். அவன் எங்க? வா, தேடி பார்க்கலாம். சிரிப்பு சத்தம் கேக்குது. அந்த பக்கம் தான் போனா அவன். வா, நாம இந்த பக்கமா போய் அவனை பிடிக்கலாம். பப்ளு, ஓய், பப்ளு பையா, குட்டி பையா, சீக்கிரம் வந்து. பப்ளு, எங்க போன? செல்லக்குட்டி, பாத்து மோட்டு, பைக் ஊர்லாம இருக்கிறதுக்கு ஏதாவது செய்யி, விட்டுறாத. பாத்து. பப்ளு எங்க போனான்னு தெரியலையே.
இருக்கிறது மொத்தமும் கிழிய போகுது. பப்ளு இதோ வந்துட்டான். கண்ணா அங்கே நில்லு. இதோ வந்துட்டோம். அப்படியே நில்லு. மோட்டு அவனுக்கு சைஸா பேசி நைஸா புடி. பப்ளு போகாத. சொன்னா கேளு. உனக்கு சாக்லேட் வாங்கி தரேன், பிஸ்கட் வாங்கி தரேன், வாழைப்பழம் வாங்கி தரேன். எங்கேயும் போகாத பப்ளு. பையா நீங்கதான் எங்களை காப்பாத்தணும். அந்த பாஸ்டரோட குழந்தை பப்ளுவை எங்க கிட்ட கொடுத்தா அது காணாம போயிடுச்சு. அதை கண்டுபிடிச்சு நீங்க தான் தரணும். இல்லடா அந்த பாஸ்டர் எங்களை பஞ்சர் ஆக்கிடுவோம். Why fear when சிங்கம் is here? இந்த சிங்கத்துக்கிட்ட தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. அதாவது impossible. எந்த பக்கமும் காணோம் அவனை. டாப்ல பார்த்தாலும் காணோம், மிட்ல பார்த்தாலும் காணோம், கீழே லோ ஆங்கிள்லயும் காணோம். எங்க போய் தொலைஞ்சானே தெரியலையே. ஆடாமக்கிறா. எங்கடா என்ன கண்டுபிடிச்சியா பையன் இருக்காரா இல்லையா? பாத்துட்டேன். அதோ இருக்கான் அந்த பப்ளு. அங்கதான் இருக்கான். பப்ளு போகாத பப்ளு. சொன்னா கேளு. பப்ளு அங்கே இந்த சிங்கத்துக்கிட்ட இருந்து தப்பிக்கிறது சுலபம் இல்ல. அதாவது impossible. எனக்கு பேசுற நேரம் ஆயிதே. ஆனா போனது வீணா போன சிங்கம் ஒழுங்கா வண்டியை ஓட்டு. வண்டி ஓட்ட எனக்கு சொல்றியா? போங்க இன்னும் பக்கத்துல போங்க. பப்ளு நான் உனக்கு பழம் வாங்கி தரேன்னு சொன்னல, அங்கே நில்லு. நாங்க உனக்காக சாக்லேட் எல்லாம் கொண்டு வந்திருக்கோம். கொஞ்சம் நிறுத்து குட்டி பையன். கண்ணா, இந்த சிங்கத்துக்கிட்ட இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. அதாவது impossible. நீ வண்டியை நிறுத்தினா உனக்கு குச்சி மிட்டாய் வாங்கி தருவேன். நிறுத்து. அவன் நம்ம கிட்ட வர தயாரானா பேசணும்னு கிளம்பிட்டான் பாத்தீங்களா? வந்திருக்கேன்டா. வந்துரு தானா வந்துரு தானா வந்துரு. டேய் சிங்கம் வண்டியை வேகமா ஓட்டுறா. ஆஹா. பப்ளு அம்மா பாத்தியா அந்த பையனை நான் எப்படி கண்டுபிடிச்சேன்? இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? என்கிட்ட இருந்து யாரும் தப்பிக்க முடியாது. உங்களுக்கே இது நியாயமா இருக்கா? பஞ்ச் டைலாக் பேசுற நேரமா சார்? என்ன இப்படி நாருது? இப்படி டைலாக் பேசி பேசி என் வீணா போயிட்டான். அங்க பாருங்க. இன்னைக்கு நம்ம நிலைமை அவ்வளவுதான். அந்த பாக்ஸர் நம்மள துவச்சு எடுக்க போறான். அவன் குழந்தைய கேட்டானா நாம என்ன பதில் சொல்ல போறோம்? பாக்ஸர் நம்மள தேடி கண்டுபிடிக்காம விடவே மாட்டான். நீங்க ரெண்டு பேரும் வந்துட்டீங்களா? மன்னிச்சிருங்க, உங்க குழந்தைய நாங்க தொலைச்சிட்டோம். தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருங்க. எங்களை மன்னிச்சிருங்க, உங்க குழந்தைய நாங்க மிஸ் பண்ணிட்டோம். அட நீங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? என் குழந்தைய நீங்க எவ்வளவு அருமையா பாத்திருக்கீங்க. நானே அவனை அப்படி பாத்துக்கிட்டது இல்லையே. மறுபடியும் சொல்றோம், நாங்க எந்த தப்பும் செய்யல. உங்க மன பிராந்தி வேற ஒண்ணு இல்ல. அங்க பாருங்க எவ்வளவு நிம்மதியா தூங்கிக்கிட்டு இருக்கான். இவன் எப்படி இங்க வந்தானா? அப்படின்னா இவருக்கு பிடிச்ச சாக்லேட்டை வாங்குறதுக்காகத்தான் நாங்க வெளியில போனோம் பாக்ஸர் சார். அவன் எங்க கிட்ட நிறைய சாக்லேட் வாங்கிட்டு வர சொல்லி சொன்னா. உங்களுக்கு தெரியாம குடுக்கலாம்னு நினைச்சோம். அதான். நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப நல்லவங்க. அடுத்தவங்க குழந்தைய எப்படி பாத்துக்கிறீங்க? நீங்க குழந்தைங்க கிட்ட ரொம்ப அன்பா நடந்துக்கிறீங்க. அவனுக்கு சாக்லேட்லாம் வாங்கி கொடுத்துருக்கீங்க. அது மட்டும் இல்ல, நேத்து ராத்திரி அவன் தூங்கவே இல்ல, அழுதுகிட்டே இருந்தான். ஆமாமா, ராத்திரி பூரா அழுதுகிட்டே இருந்ததுனால நாங்களும் இங்க தூங்கவே இல்ல. ஆனா இப்ப நிம்மதியா தூங்குறோம். எங்க தூக்கத்தை தான் இங்க எடுத்துட்டான். இன்னைக்கு நைட்டு நாங்க தூங்குன மாதிரி தான். ஆஹா, நீங்க ரெண்டு பேரும் எவ்வளவு பொறுப்போட பேசுறீங்க. இதுக்காக நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். என்ன முடிவு? உடனே சொல்லுங்க. நீங்க ரெண்டு பேரும் என் குழந்தைய இவ்வளவு அன்போட பாத்துக்கிட்டதுனால இனிமே நான் எப்பப்ப வெளியே போறேனோ அப்பெல்லாம் குழந்தைய இங்க கொண்டு வந்து விட்டுட்டு போலான்னு இருக்கேன். மறுபடியும்